ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் பேப்பர்லேருந்து சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், புரோட்டோடைப்ஸ், ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ், பாலிசெமி அண்ட் கலோகேஷன். ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபெமிலியராக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ஆல்சோ எக்ஸாம்பிள்ஸோட டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சினானிம்ஸ் அப்படின்னா என்னென்னா, சிமிலரான வேர்ட்ஸ், ஒரே மீனிங் தரக்கூடிய மல்டிபிள் வேர்ட்ஸ் தான் நம்ம வந்து சினானிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு சென்டென்ஸில் ஒரு வேர்டு இருக்குது, அந்த வேர்டு எடுத்துகிட்டு என்னோட எக்ஸாக்டான இமோஷன் சொல்லணும்னா அதுக்கு சிமிலரான இன்னொரு வேர்டு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரெண்டு வேர்ட்ஸை தான் சினானிம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அதுக்கு வந்து சிமிலர் இமோஷன், சிமிலர் மீனிங் தான் அது கொடுக்கும். வேர்ட்ஸ் கம்ப்ளீட்லி வேறு மாதிரி இருந்தாலும் ஒரே மாதிரியான மீனிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பிக், லார்ஜ், ஹியூஜ் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியான மீனிங் தான் கொடுக்குது இல்லையா. அ பிக் கார் அப்படின்னும் நம்ம சொல்லலாம், அ லார்ஜ் கார் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். அதே மாதிரி ஆல்மோஸ்ட், நியர்லி, அது ரெண்டுக்கும் ஒரே மீனிங். ஸோ கார், ஆட்டோமொபைல், டாக்ஸி இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு வெஹிக்கிளை சொல்கிறதுக்காக இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியான மீனிங் கொடுக்கக்கூடிய வேறு மாதிரியான சவுண்ட், வேறு மாதிரியான ஸ்பெல்லிங்கோடு இருக்கும். ஓகேவா. இன்னொன்று, இந்த சினானிம்ஸை வந்துட்டு எல்லாமே ஒரே மாதிரியான மீனிங் தான் எக்ஸாக்டாக கொடுக்கும் அப்படின்னும் சொல்லிட முடியாது. ஓகேவா. சினானிம்ஸ்க்கு நம்ம ஆல்டர் பண்ணக்கூடிய எல்லா வேர்ட்ஸும் எல்லா சென்டென்ஸ்லையும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் சில சினானிம்ஸ் வந்து ஃபார்மலாக இருக்கும், சில சினானிம்ஸ் வந்துட்டு இன்ஃபார்மலாக இருக்கும். ஸோ வேர்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சாண்டி ஹேட் ஒன்லி ஒன் ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஆன்சருக்கு பதிலாக நீங்கள் ரிப்ளையை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்போ அது எப்படி மாறிடும்? அந்த சென்டென்ஸ் வந்து ரெலவெண்ட்டாக இருக்காது இல்லையா, ப்ராப்பராக இருக்காது. அதே சமயம் இன்னொரு சென்டென்ஸில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்வாப் பண்ண முடியும். ப்ளீஸ் கிவ் அ ரிப்ளை டு த கொஸ்டின் அப்படின்ற ஒரு சென்டென்ஸில் ரிப்ளை அப்படின்றதுக்கு பதிலாக நீங்கள் ஆன்சர் போடலாம் இல்லையா, அதில் அது ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் சினானிம்ஸ் வந்துட்டு சில சென்டென்ஸில் வந்து அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாததாகவும் இருக்கும். அது ஒரே மீனிங் தான் தரக்கூடியதாக இருக்கும். எல்லாமே சினானிம்ஸ் தான் நம்ம சொல்லுவோம், ஆனால் சென்டென்ஸில் ஸ்வாப் பண்ண முடியாத மாதிரியும் சில சினானிம்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ஆன்டனிம்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஆப்போசிட்டான மீனிங் தரக்கூடிய மல்டிபிள் வேர்ட்ஸ் இல்லையா. இதில் சில டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், கிரேடபிள் ஆன்டனிம், ஆப்போசிட் ஆன ஸ்கேல். ஸ்கேல் அப்படின்னு சொல்லும்போது சில மெஷர்மெண்ட் ரிலேட்டடாக, ஓகேவா, சில விஷயங்கள் நம்மளால் தோராயமாக சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்லையா. லைக் பிக் ஆர் ஸ்மால், யூ கேன் சே பிக்கர் ஆர் ஸ்மாலர். ஸோ நம்மளால் அதை வந்து மெஷர் பண்ண முடியும், எந்த அளவுக்கு பெருசு எந்த அளவுக்கு சின்னது அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். அதே மாதிரி ஹாட் ஆர் கோல்டு, அதுவும் அதே மாதிரி தான். எந்த அளவுக்கு அது ஹாட்டாக இருக்குது, எந்த அளவுக்கு கோல்டாக இருக்குன்றதை நம்மளால் மெஷர் பண்ணி சொல்ல முடியும். சந்தோஷமும் துக்கமும் அதே மாதிரி தான். எக்ஸ்ட்ரீமாக நான் சந்தோஷமாக இல்லை, பட் இப்போ வந்து எனக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகுது, அதுவும் ஹாப்பினஸ் தான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மெஷர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த ஆன்டனிம்ஸில் ஆப்போசிட்டாக வரக்கூடியது. தென் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நோட் பண்ணுங்கள், இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், பட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். த கார் இஸ் இன் பிக் டசன்ட் மீன் இட்ஸ் ஸ்மால். ஸோ நான் இப்போ சொல்கிறேன், அந்த கார் வந்துட்டு ரொம்ப பெருசு கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போது இட் டசன்ட் மீன் அது வந்து சின்னது அப்படின்னு நான் சொல்லலை. விச் மீன்ஸ் என்னோட மைண்டில் வந்து நான் ஒரு பெரிய காரை யோசிச்சிருக்கலாம், அதை பார்க்கும்போது அந்த காரும் பெருசாக இருக்கும், ஆனால் நான் மனசில் நினச்ச அளவுக்கு அது பெருசாக இல்லைன்னா நான் எப்படி சொல்லுவேன், அந்த கார் வந்து அந்த அளவுக்கு பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அதுக்குன்னு அது சின்ன கார் அப்படின்னு ஆகிராது இல்லையா. இந்த மாதிரி கிரேடபிள் ஆன்டனிம்ஸில் டிரெக்ட் ஆப்போசிட் வந்து அப்ளிகபிள் ஆகாது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் கிரேடபிள் ஆன்டனிம்ஸில் என்ன அப்படின்னா, இது வந்து டிரெக்ட் ஆப்போசிட். இப்போது அலைவ் அப்படின்னா டெட், மேல்னா ஃபீமேல், மேரிட்னா அன்மேரிட். ஸோ இது எல்லாத்தையுமே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா, ஒரு பர்டிகுலர் பீரியடில் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாத விஷயங்கள். ஸோ இது வந்து டைரக்ட் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இதில் எந்த விதமான சேஞ்சஸும் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு விஷயம் ட்ரூ அப்படின்னா இன்னொரு விஷயம் ஃபால்ஸாக தான் இருக்க முடியும். டேரெக்டாக நம்மளால் கண்ணை மூடிட்டு சொல்ல முடியும் அது ஃபால்ஸ் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்க உயிரோடு இல்லை அப்படின்றத நம்ம சொல்கிறோன்னா, விச் மீன்ஸ் டெட் இல்லையா. நாட் அலைவ் அப்படின்றதும் டெத் அப்படின்றதும் ஒரே மீனிங் தான். ஸோ டைரக்ட் ஆப்போசிட்டாக இருக்குமே தவிர இதில் எந்த விதமான ஆல்டர்னேட்டிவ்ஸும் இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொரு டைப் என்ன அப்படின்னா, ரிவர்சிவ் ஆன்டனிம்ஸ். இது வந்து ட்ரெஸ், அன்ட்ரெஸ், என்டர், எக்ஸிட் இந்த மாதிரியான விஷயங்கள். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கான ஆப்போசிட் ஆக்ஷன் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை வந்து சிம்பலைஸ் பண்ணுறது. இந்த மாதிரியான ஆன்டனிம்ஸும் ஒரு டைப்பு. நெக்ஸ்ட்டு புரோட்டோடைப்பு. இதை வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா, நான் இப்போ வந்து ஜென்ரலைஸான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன், இல்லைனா ஏதோ ஒரு கேட்டகரி உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேர்ட் சொல்கிறேன், இல்லை ஃப்ரூட்ஸ், அனிமல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும்போது சடனாக உங்கள் மைண்டில் ஒரு விஷயம் வரும் இல்லையா. நான் பேர்ட்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் மைண்டில் ஒரு பேர்டு வந்திருக்கும், அது எதுவாக வேணால் இருக்கலாம். அந்த ஒரு பேர்ட், அதை தான் புரோட்டோடைப் அப்படின்னு சொல்கிறாங்க. மெஜாரிட்டி எல்லாருக்கும் ஒரு ஸ்பேரோவோ, பேரட், டக், டவ் இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர்டு உங்கள் மைண்டில் வந்திருக்கும் இல்லையா. இதில் காமனாக சில வேர்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதுதான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளோட மைண்டில் வரும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் சொல்லும்போது
சொல்லும்போது அந்த மெஜாரிட்டியிலேருந்து ஒரு விஷயத்த உங்களால் ஃபில்டர் பண்ணி உடனே உங்கள் மைண்டுக்கு ஒரு விஷயம் வருது இல்லையா, அதுதான் ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்னிச்சர் அப்படின்னு நான் சொல்லும்போது மெஜாரிட்டி எல்லாருக்கும் சேர் தான் வரும். பெஞ்சு ஸ்டூல் எல்லாம் அதுக்கப்புறம் தான் வரும். ஃபர்ஸ்ட் அந்த சேர் அப்படின்றது எல்லாரோட மைண்டில் வருது இல்லையா, அந்த ஒரு ப்ராசஸ் தான் ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்கிறோம். எல்லார் மைண்ட்லேயும் ஏதோ ஒன்று வரும். அது என்ன ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த மெஜாரிட்டி தான். ஓகேவா, நம்ம மைண்டில் வர்ற ஒரு விஷயம், ஆனால் அது மெஜாரிட்டியாக இருக்கும். யாருமே ஃப்ரூட்டுன்னு சொன்ன உடனே அவகேடோ இல்லைனா டொமேட்டோவை நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அது ஃப்ரூட்டா இல்லை வெஜிடபிளா எந்த கேட்டகரிக்குள்ளே வரும்னே நம்ம வந்து அதை யோசிச்சுட்டு இருக்கிற அந்த ப்ராசஸ்க்குள்ளே போயிடுவோமே தவிர, டக்குன்னு ஃப்ரூட்டுன்னு சொன்ன உடனே எல்லார் மைண்ட்லேயும் ஒன்று ஆப்பிள், பனானா, மேங்கோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான நம்மளோட பிளேஸில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரூட்டை தான் நம்ம நினச்சி பார்ப்போம் இல்லையா. ஸோ எல்லாருக்கும் ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உடனே நம்ம மைண்டில் வரக்கூடிய விஷயத்தை தான் ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹோமோஃபோன்ஸ் அண்ட் ஹோமோனிம்ஸ். ஃபஸ்ட்டு ஹோமோஃபோன்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு வேர்டு வந்து சவுண்டு சேமாக இருக்கும் ஆனால் டிஃப்ரெண்ட்டான மீனிங் கொடுக்கும். ஓகேவா, டிஃப்ரெண்ட்டான ஸ்பெல்லிங் தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான மீனிங் தான் இருக்கும், ஆனால் அது ரெண்டுக்குமே சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேர். பேர் அப்படின்ற இந்த வேர்டு வந்துட்டு வித்தவுட் கிளாத்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறதையும் பேர் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியும் மீன் பண்ணுவாங்க. ஒரு அனிமலை நம்ம சொல்லும் போதும் நம்ம வந்து பேர் அப்படின்ற அந்த ஒரு வேர்டு தான் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெல்லிங் வேரி ஆகுது, பட் சவுண்ட் ஒரே மாதிரி இருக்குது. மீட் அப்படின்றது ஃபுட்டுன்னு சொல்கிறோம், ஒரு பர்சனை நம்ம மீட் பண்ணுறதையும் மீட் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரே சவுண்ட் பட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் மீனிங்கோடு இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹோமோனிம்ஸ்னால் என்ன அப்படின்னா, வேர்ட்ஸ் வந்து ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி தான் இருக்கும், ப்ரொனன்சியேஷன் அட்டரன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட்டான மீனிங் கொடுக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் அப்படின்ற வேர்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரிவர் பேங்க்னு சொல்லுவோம், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனும் சொல்லுவோம். ரெண்டையுமே நம்ம பேங்க் அப்படின்னு தான் அட்ரஸ் பண்ணுவோம் இல்லையா. ஒரே வேர்ட், ஒரே மாதிரியான ஸ்பெல்லிங், ஒரே மாதிரியான அட்டரன்ஸ், பட் அதோட மீனிங் வந்து ஒவ்வொரு சென்டென்ஸ் ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. பேட் அப்படின்றது ஒரு ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டாகவும் இருக்குது, ஃப்ளையிங் கிரியேச்சராகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் அண்ட் ஆல்சோ சென்டென்ஸை பொறுத்து அந்த மீனிங் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு பாலிசமி. இது என்ன அப்படின்னா, ஒரு வேர்டுக்கு மல்டிபிள் மீனிங் இருக்கும், லைக் ஆம்பிகுட்டி மாதிரி இல்லையா. ஸோ மல்டிபிள் மீனிங் இருக்கக்கூடிய ஒரு வேர்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெட் அப்படின்ற ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து நிறையா மீனிங் இருக்குது. ஹெட் அப்படின்றது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். டாப் ஆஃப் தி பீர் கிளாஸையும் வந்துட்டு ஹெட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு குரூப், பாலிட்டிக்ஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு லீடர் மாதிரி பொசிஷனில் இருக்கிறவங்களையும் ஹெட் அப்படின்னு தான் நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இதுவும் அதே மாதிரி தான். நம்மளோட பாட்டம் ஆஃப் தி பாடி பார்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு மவுண்டெயினோட பாட்டமாக இருந்தாலும் நம்ம ஃபுட் அப்படின்னு தான் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்டுக்கு மல்டிபிள் மீனிங் இருக்கக்கூடியதை வந்து பாலிசமி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன டவுட் வரும் அப்படின்னா, பாலிசமி அண்ட் ஹோமோனிம்ஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கேன்னு ஒரு டவுட் வரும் இல்லையா. ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பாலிசமி அப்படின்றது எல்லாமே ஒரே வேர்டுக்கு மல்டிபிள் மீனிங் இருக்குது, ரெண்டுக்குமே ஓகே. ஆனால் பாலிசமியில் வந்துட்டு எல்லா வேர்ட்ஸுமே இன்டர் கனெக்டடாக இருக்கும். எல்லாத்துக்கும் மீனிங் வந்து ஒரே மாதிரியான மீனிங்காக தான் இருக்கும். சிச்சுவேஷனை பொறுத்து மீனிங் சேஞ்ச் ஆகுது, மல்டிபிள் மீனிங் இருக்குதுன்னு சொன்னாலும் எல்லா மீனிங்குமே ஒரே மாதிரியான விஷயத்த சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போது நம்ம வந்து தலை அப்படின்றது என்ன சொல்லுவோம், அதை வந்து ஒரு சுப்பீரியரான ஒரு பர்சனை பார்த்து சொல்லும் போது தான் அப்படி சொல்லுவோம். ஸோ ஒரு லீடர் அப்படின்றவங்களும் சுப்பீரியராக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அந்த பியர் பாட்டிலோட ஹெட்டு அது டாப்பு. ஸோ அதுவுமே அதோட சுப்பீரியாரிட்டி, அதை ஹைலைட் பண்ணுற விதத்தில். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை வந்து சுப்பீரியர் நினைக்கிறோம், ஹைலைட் பண்ணுறோம், அவங்க தான் எல்லாருக்குமே லீடர் நினைக்கிறோம் அப்படின்னா அவங்கள வந்து ஹெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லா மீனிங்குமே அதோட இன்டர் கனெக்டடாக இருக்கும். இதுதான் பாலிசெமி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஹோமோனிம்ஸில் வந்து அன்ரிலேட்டடாக இருக்கும். ஒன்றோட ஒன்று அது வந்து கனெக்ட் ஆகவே செய்யாது. சேம் வேர்ட் தான், சேம் ஸ்பெல்லிங் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும். ரிவர் பேங்குக்கும் ஃபினான்ஷியல் பேங்க்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது இல்லையா. அது நேச்சர், இது வந்து மேன்மேட். அதே மாதிரி பேட் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட், அது ஒரு ஸ்போர்ட்ஸுக்கான எக்யூப்மெண்ட், இன்னொன்று உயிருள்ள ஒரு கிரியேச்சர் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான மீனிங் தரக்கூடியதான் ஹோமோனிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டிஃபர் ஆகும். ஃபைனலி கலோகேஷன். இது என்ன அப்படின்னா, சில வேர்ட்ஸ் வந்து எப்போவுமே ஒரு லாங்குவேஜில் சேர்ந்த மாதிரி வரும் இல்லையா. வேர்ட்ஸ் தட் ஆஃபன் அப்பியர் டுகெதர். ஸோ ஒன்றா சேர்ந்து வரக்கூடிய சில வேர்ட்ஸ், அதை வந்து நம்ம என்றைக்குமே ஸ்வாப் பண்ண முடியாது. அதுக்கு ரிலேட்டடான சினானிம்ஸை நான் போடுறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது, அது சேர்ந்தே வரும். ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பவர்ஃபுல்லாக ஒரு காஃபி வேணும் நம்மளால் சொல்ல முடியுமா? ஸ்ட்ராங், பவர்ஃபுல் எல்லாமே சினானிம்ஸ் தானே. ஸோ அதை வந்து ஆல்டர்னேட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக எப்போவுமே ஒன்றா சேர்ந்து வரக்கூடிய சில வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை தான் கலோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரூ ஃபீலிங் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். இமோஷனலாக இருக்கும்போது அந்த ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக அக்யூரேட் ஃபீலிங், கரெக்ட் ஃபீலிங், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். அதே மாதிரி ஹெவி ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹெவி அப்படின்றது ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஸ்ட்ராங் ரெயின் என்னைக்காவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஸோ இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் வந்துட்டு எப்போவுமே சேர்ந்து வந்து ஒரு மீனிங் தரக்கூடியதாக இருக்கும். அதை வந்து நம்ம என்றைக்குமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது, எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதை தான் கலோகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.